ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 17வது அதிகாரம் 2 வாசிக்கிறேன். அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாச்சு. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவராக அவர்களுக்கு காணப்பட்டார். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மலையின் மேல் இயேசு மறுரூபமானார். மறுரூப சாயலை காண்பிக்கிறார். இயேசு சீசர்களுக்கு ஒவ்வொரு சாயலையும் காண்பித்து கொண்டே இருக்கிறார். தன்னோடு இருக்கிறவர்களுக்கு தனக்கு பின்பதாக இவர்கள் தனக்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் காண்பிக்கிறார். இவர் முதலாவதாக தன்னை ஒரு மலையின் மேல் ஏறி தன் மறுரூப சாயலை காண்பிக்கிறார். யோவானும் அந்த சாயலை காண்கிறான். அவரோடு கூட புசித்து உறங்கி இருந்த சீசர்களில் ஒருவன் யோவான். இந்த யோவான் மறுரூப சாயலையும் கண்டான். அவர் உயிர்த்தெழுந்த பின் உயிர்த்தெழுந்த சாயலையும் கண்டான். ஆனால் இப்படி சாயலை கண்ட இந்த மனிதன் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இயேசு தரிசனத்தில் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவன் செத்தவன் போல் ஆனான். ஆம், அன்புக்குரியவர்களே, செத்தவன் போல் ஆனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு சாயலையும் காண்பிக்கிறார். முதலாவது மனித சாயல், அடுத்து மறுரூப சாயல், உயிர்த்தெழுந்த சாயல், பின்பு அவர் இருக்கிற சாயலை வெளிப்படுத்தலில் காண்பிக்கிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த சாயலில் அவன் பார்க்கும் பொழுது செத்தவன் போல் ஆனான் என்று வேதவசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் புகுந்து அவனை எழுப்பிவிட்டது என்று வேதவசனம் சொல்லுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை நீ எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? தரிசனத்தில் நீ